الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يفعلون. فقال النبي صلى الله عليه وسلم أطلق السماء وتوكل لنا أن تبت ما فيها موضع أتباع أصابع إلا وملك واحد والأرض لله ساجدا وكما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. சர்வையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய தாய்மார்களே, கடந்த வாரங்களிலே நாம் அல்லாஹ்வை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அவன் எப்படி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற செய்திகளை பார்ப்போம். அதை தொடர்ந்து இன்றைய உரையிலே அவனுடைய மலக்குமார்களை பற்றி, மலக்குமார்களின் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் என்ன என்ற விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் தன்னுடைய அவர்களை குர்ஆன்ல ஒரு வசனத்தை இப்படி சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்மை பார்த்து சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான். நம்ம வீட்டில் இருக்கிற நெருப்பினுடைய விறகு நம்ம விறகை வச்சு எரிப்போம், அப்படி இல்லைன்னு சொன்னா அது மாதிரியான குச்சிகள் இதை வச்சு எரிப்போம். ஆனால் நரகத்தினுடைய விறகுகள், நரகத்தை அல்லாஹ் எதை கொண்டு எரியூட்டுகின்றான் என்றால், அதை எரியூட்டுவதற்கு அல்லாஹ் மனிதர்களையும் கற்களையும் கொண்டுதான் அந்த நரகத்தை எரிய செய்வான். அலிஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அந்த நரகத்தின் மீது கடுமையான பலசாலியான மலக்குகள் இருக்கின்றார்கள். இந்த நரகத்துல அல்லாஹ் நரகத்தை பாதுகாப்பதற்கு இன்று ஒரு சில வானவர்களை வைத்திருக்கின்றான். அந்த வானவர்கள் பயங்கரமான பலசாலியான வானவர்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அவர்கள் அல்லாஹ் எதை சொன்னானோ அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்வாங்க. வ யஃஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை மட்டும் அவர்கள் செய்து முடிப்பார்கள். ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். மலக்குமார்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, மலக்குமார்களினுடைய படைப்போ அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தான். மனிதர்களுக்கு மாறு செய்வதற்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கோம். நாம நல்லது எது தீயது எது அப்படின்றதை பிரித்தறிந்து நல்லதை செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு தற்காத்துக் கொள்ள வேண்டும்.
நம்மளுடைய உள்ளம் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்குது. ஆனா மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, பாவத்தை பற்றி சிந்தனையே அவங்களுக்கு இருக்காது. அவர்கள் அந்த தன்மையில படைக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்வாங்க. அவனுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவன் என்ன சொன்னாலும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான் மலக்குமார்களுடைய படை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மலக்குமார்களுடைய கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மலக்குமார்களை நாம நம்ப வேண்டும். நம்மளுடைய ஈமானுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ் எதை அந்த ரசூலுக்கு இறக்கினானோ அந்த வேதத்தை கொண்டு. வல் முஃமினூன், முஃமின்களும் ஈமான் கொண்டார்கள். அப்போ நபியும் ஈமான் கொள்ள வேண்டும், முஃமின்களும் ஈமான் கொள்ள வேண்டும். எதை கொண்டு? அல்லாஹ் இறக்கிய வேதத்தை கொண்டு. குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இப்படி எல்லா முஃமின்களும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், அவனுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய தூதர்களை ஈமான் கொள்ள வேண்டும். எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அத்தனை நபிமார்களையும் ஈமான் கொள்ள வேண்டும். இப்படி இந்த ஆயத்துல அல்லாஹ் 4 விஷயங்களை சொல்றான். ஆனா மொத்தம் 6 விஷயங்களை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம், நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி கொடுத்தாங்கல்ல ஒரு ஹதீஸ், ஈமான்னா என்னன்னு. அதுல 6 விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா, 1 அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், 2வது மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். 3வது வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். 4வது நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். 5வது கியாமத் நாள் உண்டு என்று ஈமான் கொள்ள வேண்டும். மௌத்திற்கு பிறகு கியாமத் நாள் உண்டு, மௌத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து நம்மை அல்லாஹ் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்டு முஃமின்களுக்கு சுவனத்தையும் காஃபிர்களுக்கு நரகத்தையும் கொடுப்பான் என்ற அந்த கேள்வி கணக்கு நாள் உண்டு என்று நம்ப வேண்டும். 6வது விதியை நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹ் எதை விதித்து இருக்கின்றானோ அந்த முறையில் தான் நடக்கிறது. அது இஷ்டத்துக்கு நடக்கல, ரப்பினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே நடக்குது. அவன் நடத்தி காட்டக்கூடியதுதான் நடக்கின்றது. எல்லாமே முன்னாலேயே உலகத்திலே லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அங்கு என்ன விதியாக பதிவு செய்யப்பட்டதோ அதுதான் இந்த உலகத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் இந்த பழைய காயிலுக்கு வரணும்னு எழுதி இருந்திருக்குது, அதனால இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், இதுவும் அவருடைய விதியில உள்ளதுதான் என்று விதியை ஈமான் கொள்ள வேண்டும். இப்படி இந்த 6 விஷயங்களையும் நாம் நம்ப வேண்டும். ஈமான் கொள்வதுனா அப்படியே நான் ஏற்றுக்கொள்வது, அதை நான் நம்ப வேண்டும். 6 விஷயத்துல சென்ற வாரம் அந்த ரப்பு யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு மலக்குமார்களை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். எப்படி மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காஃபிர்கள் என்ன பண்ணுவாங்க, மலக்குமார்கள்ல வந்து நாங்க இந்த மலக்கை ஏற்றுக்கிடுவோம், அந்த வானவரை ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சில மலக்குகளுக்கு ஒவ்வொரு பணியை தான் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு வேலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எந்த சமுதாயத்தையாவது அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அழிக்கக்கூடிய பொறுப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் இருக்குதான். அப்போ அந்த காஃபிர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாங்க ஏற்றுக்கிட மாட்டோம், அவர் வந்து அழிக்கக்கூடியவர், ஆனா நாங்க மற்ற மலக்குகளை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம அப்படி எல்லாம் ஈமான் கொள்ளக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், யாரையெல்லாம் அல்லாஹ் மலக்குகளாக படைத்திருக்கின்றானோ அவர்கள் அத்தனை பேரையும் நம்ப வேண்டும். எப்படி நம்பணும், மலக்குமார்கள் என்ற ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. மலக்குமார்கள் அப்படின்னு ஒரு படைப்பு இருக்குது, நம்ம அவங்கள கண்ணால பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை படைத்து வைத்திருக்கின்றான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர்கள். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இபாதும் முக்ரமூன் என்று சொல்லக்கூடிய சங்கையான கூட்டம் அவர்கள்.
அந்த மலக்குமார்கள்ல ஒவ்வொரு சில மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஒரு சில வேலைகளை பணிகளை கொடுத்திருக்கின்றான் என்று நாம் நம்ப வேண்டும். இதுதான் மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்றது. மலக்குமார்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தர் கூடவும் ஒவ்வொரு வானவரை எல்லாம் நியமித்திருக்கின்றான். அப்போ மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். ஹதீஸ்ல வருது, நபிமார்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொன்னா 1,24,000 நபிமார்கள். எத்தனை? 1,24,000 நபிமார்கள். ஆனா மலக்குமார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. மலக்குமார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் மலக்குமார்களை பத்தி, ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ, நபியே உங்களுடைய ரப்பினுடைய படையை பற்றி அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ மலக்குமார்களினுடைய படை எவ்வளவு பெரிய படை என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்துல காபத்துல்லா இருக்குது இல்லையா? எங்க இருக்குது காபத்துல்லா? சொல்லுங்க. ஹரம் ஷரீஃப் மக்கால இருக்குது இல்லையா? சவுதி அரேபியா மக்கால, அதுதான் காபத்துல்லா. அந்த காபத்துல்லா உலகத்துல இருக்குது இல்லையா? அந்த காபத்துல்லாவுக்கு நேர் உயர 7 வானத்திற்கும் மேல, அந்த காபத்துல்லாவுக்கு நேராக உயர 7 வானத்திற்கும் மேல அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குது. நம்ம காபத்துல்லாவை எப்படி தவாப் செய்யறோமோ அதே மாதிரி அந்த 7 வானத்துக்கு மேல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கு இல்லையா? அந்த பள்ளிவாசலை மலக்குகள் தவாப் செய்வாங்களாம், வானவர்கள் தவாப் செய்வாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு பேரு பைத்துல் மஹ்மூர். அந்த பள்ளிவாசலுக்கு பேரு பைத்துல் மஹ்மூர். ஞாபகம் வச்சுக்கங்க, கடைசியில கேள்வி அந்த கேள்வி கேட்டாலும் கேட்பேன். பைத்துல் மஹ்மூர். வானத்துல 7 வானத்துக்கு மேல அந்த பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுடைய பேரு பைத்துல் மஹ்மூர். அந்த பள்ளிவாசலுக்கு டெய்லி 70,000 மலக்குமார்கள் உள்ள போவாங்களாம். எத்தனை? 70,000 மலக்குகள் டெய்லி உள்ள போயிட்டு வருவாங்க, தொழுதுட்டு வருவாங்க. அடுத்த நாள் இன்னொரு 70,000 மலக்குகள் உள்ள போய் தொழுதுட்டு வருவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஹ்மூர் பள்ளிவாசலுக்குள்ள 70,000 மலக்குமார்கள் போய் தொழுதுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது எப்போ அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சானோ அந்த பைத்துல் மஹ்மூரை அன்னையில இருந்து நடந்துகிட்டே இருக்குது. கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும். ஆனா ஒரு மலக்கு ஒரு தடவை தான் அந்த உள்ள போயிட்டு வர முடியும், 2வது போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, வேற மலக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ மலக்குமார்களுடைய கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு மலக்கு ஒரு தடவை தான் அந்த பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டு வர முடியுமா, 2வது போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ மலக்குமார்களுடைய கூட்டம் எவ்வளவு அதிகமா இருக்குன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், நீ வானத்துல உன்னுடைய மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, மலாயிகத்தி, என்னுடைய வானவர்கள் இருக்காங்க வானத்துல, ஒவ்வொரு வானத்திலையுமே என்னுடைய மலக்குகள் இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் பதில் சொன்னான். அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அல்லாஹ் பதில் சொல்றான், அவர்கள் 12,000 சிபத்துகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 12,000 சிபுத்து. சிபுத்தன் அப்படின்னு அரபி வார்த்தையில அல்லாஹ் பதில் சொல்றான், இத்னை அஷர சிபுத்தன், 12,000 சிபத்துகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, கம் இத்ததுக்குள்ளி சிபுத்தின், அல்லாஹ் ஒரு சிபத் அப்படின்னா அது எத்தனை பேரு? சிபத்து அப்படின்னு நீ சொல்றல, 12,000 சிபத்து இருக்கிறாங்கன்னு, ஒரு சிபத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? கால அதது துராப். அல்லாஹ் என்ன பதில் சொன்னா தெரியுமா? ஒரு சிபத் அப்படின்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மண் துகள்களின் எண்ணிக்கை தான் ஒரு சிபத்து. மண் இருக்கு இல்லையா, மண், அந்த மண்ணை என்ன முடியுமா நம்மளால? அந்த மண்ணினுடைய துகள்களின் எண்ணிக்கை அளவுதான்
ஒரு சிபத்து இதே மாதிரி 12,000 சிபத்துகளை நான் வானத்துல மலக்குகளை வச்சிருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் மூசா நபிக்கு பதில் சொல்றான். என்ன முடியுமா அப்ப அந்த மலக்குமார்கள் எத்தனை பேருன்னு? நம்மளை விட மிகப்பெரிய ஒரு கூட்டம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் மலக்குகள். நம்மளை விட மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவங்க. எந்த அளவுக்கு சொன்னா மலக்குமார்களினுடைய அவர்களுடைய அந்த வெயிட் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. மலக்கு ஒவ்வொரு மலக்கும் பிரம்மாண்டமா இருப்பாங்க. இந்த ஹதீஸ்ல வருது, பின்னால பார்ப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மலக்கு தோற்றம் எப்படி இருக்கும், அடுத்து மற்ற மலக்குகள் எப்படி தோற்றத்துல இருப்பாங்க, அந்த மலக்குகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த மலக்குகள் அவர்களுடைய வெயிட் தாங்காம வானம் சத்தமிடுமா. எப்படின்னு சொன்னா, ஒரு பஸ்ல ஏறினா அந்த பஸ்ல ஓவரா மக்கள் அதிகமா ஏறினாங்கன்னா அந்த கிரீச் சத்தம் வரும் தெரியுமா, வெயிட்டு தாங்காம. அந்த மாதிரி வானமும் கிரீச்சின் சத்தம் கொடுக்குமா வெயிட்டு தாங்காம. எந்த அளவுக்கு அந்த வானவர்கள் வானத்துல இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு 4 விரல், நம்ம 4 விரல் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு இடம் காலியா இருக்காது. அந்த இடத்துல ஒரு மலக்கு ஒரு வானவரை நெத்திய தரையில வச்சு அல்லாஹ்வுக்காக சஜ்தா செஞ்சு தொழுதுகிட்டு இருப்பாங்களாம். 4 விரல் வைக்கிற அளவுக்கு கூட வானத்துல இடம் காலியாக இல்ல. அந்த இடம் கூட ஒரு மலக்கு வந்து சஜ்தா செய்து தொழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ வானவர்கள் அந்த மலக்குகள் எவ்வளவு அதிகமா இருக்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டம் தான் அந்த வானவர்களின் கூட்டம். இந்த வானவர்கள்ல குறிப்பாக முக்கியமான வானவர்கள் 4 பேர், மெயின் வானவர்கள் 4 பேர். ஒன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், நாலாவது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 வானவர்களும் மிகவும் முக்கியமான வானவர்கள். இந்த 4 வானவர்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த வானவர்களுக்கு தலைவர். வானவர்களுக்கு தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு சொன்னா, இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் ஸீ குவத்தின், சக்தி மிக்கவர். யாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? இந்த தில் அர்ஷி மக்கீன், அந்தஸ்துடைய ரப்பு, அர்ஷ், அந்தஸ்துடைய அர்ஷுக்கு சொந்தக்காரன் இடத்துல சக்தி மிக்கவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான ஆற்றல் மிக்கவர்கள். எந்த அளவுக்கு ஆற்றல் சக்தி அவங்களுடைய சக்தி அப்படின்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயம் இருந்துச்சு. லூத் நபி அவர்களுடைய சமுதாயம். இவங்க அந்த லூத் சமுதாயத்திற்கு இவங்க நபியாக அனுப்பப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த சமுதாய மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு மாறு செஞ்ச காரணத்தினாலும் தவறான விஷயங்களை செய்த காரணத்தினாலும் அல்லாஹ் யாருக்கு அழிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கிறான்னு நான் ஆரம்பத்தை சொல்லி காட்டினேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அப்படிதானே? ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கிறதாக இருந்தா அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுப்பான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுப்பான். அந்த அடிப்படையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த லூத் சமுதாயத்தை அழிப்பதற்கு கட்டளையிட்டான். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு சுமார் 600 ரெக்கைகள் இருக்குமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை ரெக்கை இருக்குது? 600 ரெக்கை இருக்குது. அதுல ஒரு ரெக்கையை விரிச்சாங்கன்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய மேற்கையும் கிழக்கையும் அடைத்துக் கொள்ளும். இந்த உலகத்தினுடைய மேற்கையும் கிழக்கையும் அடைத்துக் கொள்ளும். ஒரு ரெக்கையை விரிச்சாங்கன்னு சொன்னா, அப்ப 600 ரெக்கையை விரிச்சாங்கன்னு சொன்னா உலகம் தாங்காது. அந்த ஒரு ரெக்கை இருக்குது இல்லையா, அந்த ரெக்கையினுடைய நுனியை கொண்டு அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் வாழ்ந்த ஊர் இருக்குது இல்லையா, அது எத்தனை ஊரா? கிட்டத்தட்ட 7 ஊர். அது 7 ஊரு. அந்த 7 ஊர்லயும் வாழ்ந்த மக்கள் மொத்தம் 4 லட்சம் பேர் வாழ்ந்தாங்களாம். அந்த ஊரினுடைய பூமியினுடைய தரையை அடிப்பகுதியில இருந்து அப்படியே அந்த ரெக்கையினுடைய ஒரு முனையை கொண்டு அப்படியே தூக்குனாங்களாம். புரியுதா நான் சொல்றது? அடிய அப்படியே பிடிச்சு தூக்குறாங்க. வானத்தினுடைய அளவுக்கு தூக்குறாங்களாம். அந்த பூமியில வாழ்ந்த அந்த மக்களினுடைய சப்தத்தை முதல் வானத்தில் உள்ள மலக்குமார்கள் கேட்டாங்க. அந்த அளவுக்கு உயரமா தூக்கி அப்படியே புரட்டி ஒரே போட்டுட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ எப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க.
அந்த ரெக்கையில ஒரு ரெக்கையினுடைய ஒரு ரெக்கையை வச்சுதான் அவங்க இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ அவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க தோல் புஜம் இருக்குது இல்லையா, ஷோல்டர், ஒரு ஷோல்டர்ல இருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு தூரம், அது எவ்வளவு தூரமா இருக்கும், பெருசா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பறவை 500 வருஷம் பறந்து போச்சுன்னா எவ்வளவு தூரம் பறக்குமோ அவ்வளவு பெருசு அவங்களுடைய தோல் புஜம் மட்டும். அதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம், உருவம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த முழு தோற்றத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை தான் அவங்க வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறாங்க. ஒரு நேரத்துல முதல் தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்துச்சு இல்லையா, எப்போ அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்தானோ இந்த ஹீரா குகையில வச்சு முதல் தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவர்களுடைய அசல் தோற்றம் 600 ரெக்கையோட வந்து நிக்கிறாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் அடைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த தோற்றத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டாங்க, கை கால்லாம் விடவெடுத்து போச்சு. மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து என்னைய போர்த்துங்கள், எனக்கு போர்வையை வச்சு என்னைய போர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி நடுங்கிக்கிட்டே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அப்போ அவர்களுடைய அந்த தோற்றத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான தோற்றத்துல பார்த்தாங்க. அதன் பிறகு நபியாக ஆன பிறகு இன்னொரு தடவையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஸல்லல்லாஹு பார்த்திருக்கிறாங்க. ஒரு தடவை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா, சிறிய தந்தை, பாப்பா கூட பிறந்த தம்பி. இவங்களுக்கு ஒரு ஆசை, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார் கேட்டாங்க? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்க்கு யார் இவங்க? சாச்சா, சிறிய தந்தை. இவங்க வந்து கேட்கிறாங்க, எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்க பார்க்க முடியாது, அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை, நீங்க பார்த்தா பயந்துருவீங்க சிறிய தந்தையை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் போல்டான ஆளு, அதெல்லாம் முடியாது, நான் பார்க்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்த நேரத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படியே அந்த மலையின் பக்கம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி பார்த்தவங்க பயந்து போய் மூர்ச்சையாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. தண்ணி தொழிச்சு அவங்களை அதுக்கப்புறம் எழுப்பி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன நீங்க பாத்தீங்களா, அவங்கதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல, நீங்க பார்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கல, அவங்க காலை தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய காலை பார்த்ததுக்கு பயந்து போய் மூர்ச்சையாக விழுந்து விட்டார்கள் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு தோற்றத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமானவர்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களுக்கு அல்லாஹ் 3 வேலை கொடுத்திருந்தாங்க. ஒண்ணு, நபிமார்களுக்கு வஹி கொண்டு வரக்கூடிய வேலை. முதல் வேலை என்ன அப்படின்னா, நபிமார்களுக்கு வஹி கொண்டு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹியை கொண்டு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். இதே மாதிரி முந்தைய நபிமார்களுக்கும் இவங்க தான் வஹி கொண்டு வருவாங்க. அதே போல இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவங்களை அழிக்கக்கூடிய பொறுப்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இது 2வது. 3வது இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னு சொன்னா, உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்கள், உலகத்துல மனிதர்களுக்கு அவர்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பையும் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு ஹதீஸ்ல வருது, இன்ன ஜிப்ரீல முஅக்கலும் பிஹாஜாத்தில் இபாத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடியார்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். மனிதர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்திருக்கிறான். யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அப்போ இந்த உலகத்துல ஒரு மூமினான அடியான் அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம், இல்ல ஒரு முஃமினான ஒரு பெண் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றாள் என்றால், அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவானா, யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்களே, இஹ்பிஸ், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இஹ்பிஸ்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹாஜத அப்தி, என் அடியாருடைய அல்லது என் அடியாருடைய
தேவையை கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உடனே நீங்க கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் பொறுத்திருங்கள். நான் என்னுடைய அந்த அடியாரை நான் நேசிக்கின்றேன். என்ன அர்த்தங்க? என்னுடைய அடியாரை நான் நேசிக்கின்றேன். அவனுடைய அந்த சப்தத்தை கேட்க நான் பிரியப்படுகின்றேன். அல்லாஹ் சொல்றான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட, ஜிப்ரீலே என்னுடைய அடியான் கேட்கிறான் இல்லையா என்கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, யா அல்லாஹ் எனக்கு இந்த சிரமம் ஏற்பட்டு இருக்கின்றது, எனக்கு நோய் ஏற்பட்டு இருக்கின்றது, நீதான் எனக்கு குணப்படுத்த வேண்டும், நீதான் என்னை மன்னிக்கணும், நீதான் எனக்கு இதை நிறைவேற்றி தர வேண்டும், நீதான் எனக்கு எப்படியாவது இதை நீ செய்து தர வேண்டும் என்று நாம் மன்றாடக்கூடிய நம்முடைய மன்றாட்டத்தை அல்லாஹ் கேட்கின்றான். ஜிப்ரீல் நபிக்கு சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், ஜிப்ரீலே நீங்க அவசரப்பட்டு உடனே கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் அடியானின் சப்தத்தை கேட்க நான் ஆசைப்படுகின்றேன், அதனால் நீங்க அவசரப்படாதீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை வச்சு அறிஞர்கள் நமக்கு ஒன்று சொல்லுவாங்க, நீங்க துஆ செய்யறது உங்களுக்கு உடனே கிடைக்கலன்னு சொன்னா நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், நீங்கள் உண்மையான முஃமின், அதனால தான் உங்களுடைய தேவைகள் உடனடியாக கிடைக்கவில்லை, கொஞ்சம் லேட் ஆகுது. உங்களுடைய தேவைகள் லேட் ஆகுதுன்னு சொன்னா, உங்களுடைய துஆ வந்து லேட், அந்த துஆ வந்து கபூல் ஆகுறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னா நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய துஆவை கேட்க ஆசைப்படுகின்றான். எனவே நீங்கள் கேட்பதை விட்டு விடாதீர்கள், துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உன் சத்தத்தை கேட்க ஆசைப்படுறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறான், ஜிப்ரீலே கொஞ்சம் மெல்ல கொடுங்க, அவசரப்பட்டு உடனே கொடுத்துறாதீங்க, நீங்க சொன்ன அவன் கேட்டதை உடனே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவன் துஆ கேட்பதை நிறுத்தி விடுவான், அந்த சப்தத்தை நான் கேட்க முடியாமல் போய்விடும், அதனால் அந்த சப்தத்தை நான் கொஞ்சம் கேட்க ஆசைப்படுகின்றேன், என் அடியானுக்கு உடனே கொடுத்து விடாதீர்கள், கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். அதே நேரம் ஒரு காஃபிர் அவன் எங்கேயோ போய் எந்த யார்கிட்ட வேணாலும் போய் கேட்க போறான். ஒரு காஃபிருங்க, அவன் என்ன அல்லாட்டியா வந்து கேட்க போறான்? அவன் எந்த கோயிலும் போய் எங்க நின்று யார்கிட்ட கேட்கிறானோ தெரியாது, அப்படிதானே? ஒரு காஃபிர் அவன் யார்கிட்ட போய் தன்னுடைய தேவையை கேட்டாலும் அல்லாஹ்வின் தர்பாரிலே அந்த குரல் கேட்குமா, அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே அவன் குரல் கேட்கும். இப்போ அல்லாஹ் சொல்லுவானா, ஜிப்ரீலே எனக்கு பிடிக்காத ஒரு சப்தம் துன்யாவில் இருந்து வருகின்றது. ஒரு காஃபிர் தன்னுடைய தேவையை எங்க வேணாலும் கேட்டு போறான், ஆனால் அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வருகின்றது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஜிப்ரீலே எனக்கு பிடிக்காத ஒரு சப்தம் என்னுடைய காதுக்கு வருகின்றது, அதை கேட்க நான் விரும்பவில்லை, அவன் கேட்பதை உடனே கொடுத்து தொலைந்து விடுங்கள், இனிமேல் அவன் என்ன கேட்க கூடாது. ஒரு காபிர உலகத்துல எல்லாம் விட்டு வச்சிருக்கான்னு சொன்னா அதுக்கு காரணம் இதுதாங்க. இந்த உலகத்துல அவனுக்கு கொடுத்தால் அதன் மூலமாக ஒண்ணு பெருசா சாதிக்க முடியாது, அவன் திரும்ப கேட்க கூடாது, அதனால சனியை உடனே கொடுத்துருங்க. காபிற்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, ஏற்கனவே அதுக்கு உண்டான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். காபிற்கு மறுமையில ஒண்ணுமே கிடைக்காது, உலகத்திலேயே அவனுக்கு எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்து முடிச்சிருவான், அதனால் உலகத்தையே அவனுக்கு எல்லாத்துக்கும் உண்டான சுகமாக ஆக்கிவிட்டான். ஒரு முஃமினுக்கு அப்படி கிடையாது, மறுமையில இருக்குது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அடியார்கள் மக்களினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் நம் துஆவுக்கு நாம் என்ன கேட்டோமோ அதை ரப்பின் சார்பாக நிறைவேற்றி தருகின்றார்கள். அந்த பொறுப்பும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்கு. அதனால துஆ செய்யும் போது நான் கேட்டேன் அல்லாஹ் எனக்கு தரலையேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதை தராம இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் குரலை ரப்பு கேட்கின்றான், அந்த குரலை கேட்க அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். கேட்பதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். நிச்சயமாக அது கொஞ்சம் லேட்டாக தாமதமானாலும் அது சரியான நேரத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். எனவே அன்பு தாய்மார்களே, நான் துஆ செஞ்சேன் எனக்கு கிடைக்கலன்னு மட்டும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். கிடைக்காமல் இருப்பதுதான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதை அவர் நேசிக்கின்றான் என்பதின் அடையாளம் என்பதை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணி 3 பணி, அப்படிதானே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
அவர்களுக்கு அவங்களுடைய சொந்த பேர் என்ன அப்படின்னு சொன்னா அப்துல்லா. ஜிப்ரீல் இஸ்லாமுடைய சொந்த பேரு அப்துல்லா. ஆனா மலக்குமார்களுக்கு மத்தியில அவங்களை எப்படி கூப்பிடுவாங்களா, ஹாதிமுர் ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஹாதிமுர் ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பணியாள், அல்லாஹ்விற்கு பணிபடை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்க. அதனால இவங்களுக்கு இந்த பேரும் மலக்குமார்களுக்கு மத்தியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு. அவர்களுடைய அசல் பெயர் அப்துல்லா, அவர்களுக்கு மலக்குமார்களுக்கு மத்தியில இந்த பேரு. ஆனா நாம அவர்களை எப்படி கூப்பிடுறோம்? ஜிப்ரீல் என்ற பெயரை சொல்லி அழைக்கின்றோம். அதனால் இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுருக்கமான செய்திகள். அடுத்தது இரண்டாவது வானவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது மலக்கு யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரு அப்துல்லா அப்படின்னு சொன்னேன். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்க பேர் வந்து உபைதுல்லா. இவங்களுக்கு என்ன பேர்? அசல் பேரு உபைதுல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதா சொல்றாங்க, இன்னல்லாஹ அஜ்யதனி பி அர்பஅதி உஸராஹ. அல்லாஹ் என்னை 4 மந்திரிகளை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்தி இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு வந்து 4 மந்திரிகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு 4 மந்திரிகளை தந்திருக்கிறான். இஸ்னைனி மின் அஹ்லி ஸமா. அதுல 2 மந்திரி வானத்துல இருந்து இருக்கிறாங்க, ஜிப்ரீலு வ மீகாயிலு. அந்த 2 பேர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் வானத்திலிருந்து இருக்கக்கூடிய என்னுடைய மந்திரிகள். வ இஸ்னைனி மின் அஹ்லில் அர்தி. 2 மந்திரிகளை பூமியில தந்திருக்கிறான், அபூபக்கர் உமர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். இவங்க 2 பேரும் பூமியில் இருக்கக்கூடிய மந்திரிகள். மொத்தம் 4 மந்திரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு. 2 மந்திரி வானத்துல இருக்கிறாங்க, 2 மந்திரி பூமியில இருக்கிறாங்க. வானத்தில் உள்ள 2 மந்திரி யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும். பூமியில் உள்ள 2 மந்திரி யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும். இப்போ இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு அல்லாஹ் என்ன மேல பிடிச்சிருக்கிறான்னு சொன்னா, பைத்துல் மஹ்மூர் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் சொன்னேன் இல்லையா, சொர்க்க வானத்தின் காபத்துல்லாஹ்வுக்கு நேர் 7 வானத்திற்கு மேல இருக்கிறதுல அந்த பைத்துல் மஹ்மூர் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல இமாமா அணிந்து தொலை வைக்கக்கூடிய பணியை மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் செய்றாங்களாம். அந்த பைத்துல் மஹ்மூருடைய இமாம் யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த பைத்துல் மஹ்மூருக்கு முஅத்தின் 2 பேர் உண்டு. ஒன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் அவங்களை பத்தி பார்ப்போம். முஅத்தின் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு, பைத்துல் மஹ்மூருடைய பள்ளிக்கு பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு இந்த 2 பேர். யாரெல்லாம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாங்கு சொல்லுவாங்களா, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் பாங்கு சொல்லுவாங்களா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்றாங்க, மாலி லா அரா மீகாயில் தாஹிகன் கத். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிரிக்கவே மாட்டாங்களா. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கவே மாட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம், என்னாச்சு எனக்கு, நானும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம அடிக்கடி பார்த்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மலக்குமார்கள் அதிகமாக வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ மீகாயில் அலைஹிஸ்ஸலாம நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்பவுமே நான் பார்த்து சிரித்து ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே, என்ன காரணம்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கவே நான் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவாங்க, சிந்திக்க வேண்டும், மா தஹிக மீகாயில் முன்து குலிகத்தின் நார். நரகம் என்று படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கவே இல்லை என்று யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவாங்களாம். அப்போ மலக்குமார்கள் வந்து நரகத்துக்கு போவாங்களாங்க? அவங்களுக்கு நரகத்துக்கு போறது இந்த சிந்தனையே கிடையாதுங்க. நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி யோசிக்க முடியுமா நம்மளால? அவங்கள நரகத்தில் அல்லாஹ் வேதனை செய்வான்னு யோசிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. அதுவும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு வானவர். 4 முக்கியமான வானவர்கள் ஒரு ஆள் இவங்க.
இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை அல்லாஹ் படைத்த பிறகு எப்ப அந்த நரகத்தை பார்த்தார்களோ அதிலிருந்து சிரிப்பை மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நரகம் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையானது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சிரிப்பையே மறக்க செய்த அந்த நரகம் என்று சொன்னால் அப்ப நாம எந்த அளவுக்கு அந்த நரகத்தை நினைத்து பயப்பட வேண்டும். ஒரு மலக்குக்கே பயம் இருக்கின்றது என்று சொன்னால் நாம் எவ்வளவு தூரம் பயப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லவ் தஅலமூன மா அஅலமு, நான் அறிந்த விஷயத்தை நீங்கள் அறிந்தால் பகைத்தும் கஸீரா, நீங்கள் அதிகமாக அழுவீர்கள், வ ரஹித்தும் கலீலா, ரொம்ப குறைவாகவே சிரிப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா என்ன விஷயம்? நரகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தாங்க மிஅராஜ்ல, அப்படிதானே? சொர்க்கத்தை நேர்ல போய் பார்த்துட்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் காலம் வரும்போது மிஅராஜை பத்தி பேசுவோம். நரகத்தை பார்த்துட்டு வந்தது, சொர்க்கத்தை பார்த்து விட்டு வந்த அந்த செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்லுவோம். அப்போ அங்கே எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பார்த்துட்டு வந்தாங்களே, நாம இன்னும் பார்க்கல இல்லையா? அதனால் நாம் அதிகமாக சிரிக்கின்றோம், குறைவாக அழுகின்றோம். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பார்த்ததை மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வயசுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மூத்தவங்களாம். வயசு எத்தனை அப்படின்னா தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வயசு எத்தனை நம்மளுக்கு தெரியுமா? இன்னமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கிறாங்க, அப்படிதானே? தெரியும் தானே? ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ர் இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு வருகை தருகின்றார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்களாக, தொழுதவர்களாக, ருக்கு செய்தவர்களாக, அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, இபாதத் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரிடம் முசாஃபஹா செய்கிறார்கள். அந்த முசாஃபஹா செய்யக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கும் தந்தருவானாக. அப்போ அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கும் ஹயாத்தா இருக்கிறாங்க. அவங்களை விடவும் என்ன சத்தமா இருக்குது? அப்போ அவங்களை விடவும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயசு கூட. அப்படிப்பட்ட மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வயசு கூடன்றதுக்கு ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மிஸ்வாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செஞ்சுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த குச்சியை கொடுக்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை விட மூத்தவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அந்த குச்சியை அவங்கள்ட்ட கொடுங்க. அப்போ நம்ம ஒரு பொருளை கொடுக்கறதா இருந்தா நம்மில் மூத்தவங்க யாரோ அவங்கள்ட்ட தான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல சொல்லி தர்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவங்களுடைய பணி என்ன? மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி என்னன்னு சொன்னா, மழை பொழிவிக்கக்கூடிய பொறுப்பு இவங்களுக்கு அல்லாஹ் பார்த்திருக்கிறான். எங்கேயாவது மழை பொழிய வேண்டும் என்று சொன்னால் மேகத்தை இழுத்து சென்று மழை பொழியக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அங்க மழையை இறக்கி வைப்பாங்க. மழைக்குண்டான முழு பொறுப்பும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆக இதுதான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சுருக்கமான ஒரு செய்தி. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வானவர்கள், இவர்களும் ஒரு ஆள். அடுத்து இன்னும் ஒரு சில வானவர்களை பற்றிய செய்திகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே அடுத்த மீதி இருக்கக்கூடிய இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் சில வானவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் யாரு, அவர்களுடைய பணிகள் என்ன, அவர்களுடைய விஷயங்கள் என்ன என்பதை வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.